கருமுட்டை மற்றும் விந்தணு பயன்பாட்டுக்கு தகுதியற்ற நிலையில் இருந்ததால் தானதாரர்களின் கருவையும் விந்தணுவையும் பயன்படுத்த அவர்களிடம் ஆவணங்களில் ஒப்புதல் பெறப்பட்டதாக தெரிவித்துள்ளது. ஆனால் தங்களிடம் இது பற்றி எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை. எங்கள் கருவும் விந்தணுவும் தான் பயன்படுத்தப்படும் என உறுதி தந்தார்கள். இப்போது போலியாக ஆவணங்களை தயாரித்து பொய் பேசுகிறார்கள் என பாதிக்கப்பட்ட தம்பதி முறையிட்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அந்த IVF மையத்தில் உள்ள கருப்பதிவு ஆவணங்களை உடனடியாக பறிமுதல் செய்ய டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பிறந்த இரட்டை பெண் குழந்தைகளும் அம்மா என்று அழைக்கும் போது நான் உண்மையான தாய் இல்லை என்பதை உணரும் தருணம் மிக கொடியது என கருவை சுமந்த பெண் மீனு வேதனை தெரிவித்துள்ளார். யாருடைய குழந்தைகளாக இருந்தாலும் நாங்கள் பாரபட்சம் இல்லாமல் அவர்களை வளர்ப்போம் என்றும் எங்கள் குழந்தைகள் எங்கே என்றுதான் வருத்தம் எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். ஒரு தம்பதியின் வாழ்க்கையை உலுக்கி இருக்கும் இந்த விவகாரம் IVF சிகிச்சை மையங்களின் கண்காணிப்பு மற்றும் தரநிலைகள் குறித்து நாடு முழுவதும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.